என்னோட கருத்தை நான் சொல்றேனே, ஒவ்வொரு டிவி ஊடகங்களும் சொல்லுதில்ல, ஒவ்வொரு கருத்து கணிப்பு சொல்றாங்க, ஒவ்வொருத்தர் ஆட்சி பிடிப்பாங்கன்னு. நான் யார் ஆட்சி பிடிப்பாங்கங்கிறத விட, எதிர்க்கட்சி தலைவர் யாருங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் சிஎம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான். கண்டிப்பா தாவேகாவோ இல்ல திமுகவோ ஆட்சி அமைக்கும். தாவேகா தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். டிஎம்கே வரவே வராது. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்கேஸ் வந்தால் வரலாம். அப்படி வந்ததுன்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் 2 பேத்துல யார் வேணாலும் வரலாம். எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரே வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான். அதிமுக அந்த கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அவங்க இப்போ எடப்பாடிக்கு கண்டிப்பாக ஒரு 50லேருந்து 60 சீட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். மீத இருக்கிற 170 தொகுதிகளில் தான் தாவேகாவா டிஎம்கேவா அப்படிங்கிற போட்டியே வரும். அப்போ பார்த்தா வின் பண்ணுற ஒரு கட்சி 150+ எடுக்கும். அது திமுகவாகவும் இருக்கலாம், தாவேகாவாகவும் இருக்கலாம். என்னோட கணிப்பின் பிரகாரம் தாவேகாவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். திமுக படுமோசமாக தோல்வியை தழுவும். எந்த விதமான முறைகேடும் இல்லாமல் எலெக்ஷன் நடந்திருந்ததுனால் அந்த ஓட்டு என்றதெல்லாம் நடந்தால் இதுதான் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம்.